இத்தனை நாள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருந்த ஜனங்க, அதாவது என்னுடைய ஜாதகத்தை நான் யார்கிட்டயாவது நான் அனுப்பிட்டு நான் வந்து கால் பண்ணி பேசுகிறேன்னா, அவங்க ஒன்று செவ்வாய் தோஷம்னுவாங்க, இல்லைனா ராகு தோஷம்னுவாங்க, இல்லைனா கேது தோஷம்னுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது சரிப்பட்டு வராதுன்னுவாங்க. இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் இங்கே வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் வேணும்னுவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று முரண்பாடாக பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது எல்லாம் தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா இல்லாத அனாதைன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அம்மா அப்பா இல்லாமல் போனதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? அப்பாவை நானா வீட்டை விட்டு துரத்துனேன், இல்லைனா எங்கள் அம்மாவை நானா கொண்டுட்டேன்? இல்லை இல்லையா? அம்மா இருந்த வரையும் அவங்க கேன்சர் பேஷண்ட்டு, அவங்களுக்கு எவ்வளோ சேவைலாம் பண்ணி அவங்கள காப்பாற்றி தானே வச்சுருந்தேன். அவங்க வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கிட்டு எனக்கு கல்யாணம் காட்சி பண்ணாமல் போனது ஏன் தப்பா அவங்க தப்பா? எத்தனை பேர் வீட்டில் அம்மா அப்பா இருந்தோம், பிள்ளைங்க வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்து வாழ்கிறாங்களான்னா ஏகப்பட்ட சண்டை சச்சரவு, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லார் வீட்லையும் இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரிலாம் கூட பார்க்க தான் செய்கிறோம். எத்தனையோ கல்யாணத்தில் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். குட்டையா நட்டையா குண்டா குள்ளம்மா, அதுக்கப்புறம் வழுக்கத்தலை விழுந்து, ஸோ எத்தனையோ வந்து இருக்குது. அதெல்லாம் தாண்டி வந்து பொருத்தம் இருக்குதா, அவங்க எப்படி வந்து பேசிக்கிறாங்க, எப்படி வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ நான் எல்லா விதத்துலையும் நான் உண்மையை மட்டும்தான் பேசி தான் எனக்கு பழக்கம். அப்படி இருந்தால் கூட எனக்கு ஒன்றும் அமைய மாட்டேங்குது. இப்போ என்னை வந்து ஹர்ட் பண்ணுறதுக்குன்னே ஒரு சிலர் வந்து கிளம்பியாச்சு. அவங்களா ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் வந்து கடைசி வரையும் வந்து என்னவோ நாளைக்கு கல்யாணன்ற மாதிரி பேசிட்டு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா நாட் மேட்சிங்னு சொல்லிட்டு முடிக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து அம்மா அப்பா இல்லாதவங்கலாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாதகத்தில் கத்தார் நம்பர் போட்டு இருந்தது. ஒருவேளை அங்கே சேட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் சேட் பண்ணேன். நான் பண்ண தப்பு என்னன்னா, அதுலேயே பார்த்தீங்கன்னா வேறு இந்தியன் நம்பரும் இருந்தது. அங்கேயே டைரெக்டாக நம்ம கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தால் முடிஞ்சு போயிருக்கோம். ஸோ இது வந்து கத்தார் நம்பராக இருக்குது. ஸோ டைரெக்டாக வந்து அந்த பொண்ணுக்கிட்டவே நம்ம வந்து சேட் பண்ணி பார்க்கலாம். இத்தனை நாள் வந்து இந்த வயசானவங்க கூட மல்லு கட்டி எனக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். ஒருவேளை அந்த பொண்ணே வந்து எடுத்துட்டு அதை வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்டு கேட்டு ரிப்ளை பண்ணுச்சா என்னன்னு தெரியல. ஸோ கடைசியில் ஹாரோஸ்கோப் அனுப்புன்னு சொன்னதுனால தான் நான் அனுப்பியிருந்தேன். அனுப்புனதை வந்து பார்த்துட்டு 1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாய் தகப்பன் இல்லாத மாப்பிள்ளை எங்களுக்கு தேவையில்லைன்னு எதுக்கு ஹர்ட் பண்ணணும்? எங்களுக்கு பிடிக்கல, நாட் மேட்சிங்னு ஏதாவது சொல்லிட்டு போய் தொலையலாம் இல்லை? எனக்கு எங்கள் அம்மா அப்பா இல்லாதது நீங்கள் சொல்லி தானே தெரியணும். எனக்கே மனசில் வந்து வேதனையோடு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது பத்தாது நீ வேற குத்தி வேற காமிக்கிறியா? எனக்கு அதனால தான் மனசு வந்து ரொம்ப வந்து வேதனையாக ஆகிப்போச்சு. அதனால் என்ன பண்ணலான்னு தெரியல. அதனால் இவங்களுக்கு ரிப்ளை கொடுத்தே ஆகணும்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தாய் தகப்பன் இருக்கிற மாப்பிள்ளையா, பாட்டன் பூட்டன் பாட்டி எல்லாம் இருக்கிற மாப்பிள்ளையா வந்து கிடைக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு சொல்லி நான் அனுப்பினேன். அதுக்கு அவங்களும் உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிட்டாங்க. கம்முன்னு விட்டுட்டு போய் தொலைய வேண்டியதானே. அதுக்கப்புறம் ஒரு இந்தியன் நம்பர்லேருந்து தேவையில்லாத ஒரு கால் வருது. அதில் வந்து எதையாவது மிரட்டலாமா, எதையாவது வந்து பிரச்சனை பண்ணலாமான்னு காத்து கிடக்குதுங்க. என்னவோ மனசுன்றது அவங்களுக்கு தான் இருக்குன்ற மாதிரி நமக்கெல்லாம் இல்லைன்ற மாதிரியும் தேவையில்லாமல் இது எதையாவது இஷ்யூ ஆக்கி எதையாவது எங்கேயாவது ஃபார்வேர்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து டைம் பாஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் தான் கிடச்சேனா. புதுசாக ஒரு மேட்ரிமோனி குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அந்த அட்மின்க்கு வந்து என்னுடைய ஜாதகத்தையும் என்கிட்ட இருக்க அந்த சிச்சுவேஷனையும் நான் சொல்லிட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜாதகத்தையும் அது கீழே பார்த்தீங்கன்னா இப்போ டைப் பண்ணது நான் டைப் பண்ணது கிடையாது, அந்த வாட்ஸ்அப் குரூப்போட அட்மின் வந்து டைப் பண்ணி அவர் நமக்கு நல்லது நடக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய மனசோடு அவர் வந்து ஃபார்வேர்ட் பண்ணது தான் நான் இவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் தாய் தகப்பன் இல்லைன்றது என்னால் வந்து சேட்டில் சொல்லக்கூட முடியாது. பட் டைரெக்டாக பேசுகிறப்ப நான் எல்லா உண்மையும் சொல்லி தான் இருக்கேன். அப்படி இருக்கப்ப ஒருத்தவங்க வந்து நமக்காக வந்து போட்டதை நம்ம ஜஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? அப்படி இருக்கப்ப அதில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு கண்டுபிடிச்சி அதுவும் 1 மணி நேரம் வந்து எப்படியெல்லாம் இவனை ஹர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தாய் தகப்பன் இல்லாத அனாதைக்கு பின் தரமாட்டோம்னா என்ன அர்த்தம்? சிவபெருமானுக்கு தாய் தகப்பன் இருக்காங்களா? பட் நான் நியாயமாக இருக்கக்கூடியவன் தான். அதனால் நானுமே என்னுடைய பிள்ளைக்கோ என்னுடைய பொண்ணுக்கோ நான் ஒரு மாப்பிள்ளை தேடுறப்பையோ ஒரு பொண்ணு தேடுறப்பையோ தாய் தகப்பன் இல்லாமல் யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஹர்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அவங்கள பற்றி நான் ஸ்டடி பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒத்து வந்தால் கண்டிப்பாக வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். அப்படி இல்லைன்னா நாட் மேட்சிங்கு தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு யாரையும் ஹர்ட் பண்ணாத அளவுக்கு தான் நான் ரிப்ளை கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி தாய் தகப்பன் இல்லாத அனாதைக்கெல்லாம் என் பிள்ளையை நான் கட்டி கொடுக்க மாட்டேன், என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி நான் சொல்லியிருக்க மாட்டேன். இந்த மாதிரி வந்து எப்படி தான் மனசாட்சி இல்லாமல் ஒரு சில ஜீவன்கள் வந்து பிறக்குதுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஹலோ, சொல்லுங்க. இந்த வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருந்தீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க வந்து வேணாம்னு சொல்ல அதுக்கு என்ன சார் வந்து அப்பா அம்மா பாட்டம் போட்டி எல்லாம் அமைய நீங்க தேவையில்லாத நீங்க அனுப்புனீங்க, நாங்க பதில் சொன்னோம். இது வந்து பண்றது நல்லது கிடையாது. இல்லங்க, எல்லாரும் இருக்க மாப்பிள்ள உங்களுக்கு அமையட்டும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்து தானே தெரிவிச்சேன். இல்ல இது மாதிரி அனுப்பக்கூடாது சார். இல்லங்க, அப்படி எல்லாரும் இருந்து கூட யாரும் வந்து பசங்க சரியில்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க.
சரி நம்ம எதுவும் இல்லைனாலும் நம்ம நல்லவன் தான், கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவன். நம்மள வந்து தாய் தகப்பன் இல்லாத மாப்பிள்ளை உடனே சொல்லியிருக்கலாம். நீங்க 1 hour எடுத்துக்கிட்டு நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல. இத்தனை நாள் தோஷத்தெல்லாம் காரணம் காட்டினவங்க இப்ப அம்மா அப்பா இல்லாததையும் காமிக்கிறாங்க. நான் என்னங்க பாவம் பண்ணேன்? கேன்சர் பேஷண்ட், பீ மூத்திரத்தெல்லாம் அள்ளி போட்டேன். எவ்வளவு ஸ்டேஜ் 4 கேன்சர். அதாவது எல்லாருக்கும் ஒவ்வொரு வந்து ஆம்பியன் இருக்கு, ஒரு வந்து குறிக்கோள் இருக்கு, ஒரு ஐடியா இருக்கும். என்னுடைய கரெக்ட் தான். இப்ப உங்க பொசிஷன்ல இருந்தா நானும் என் பொண்ணுக்கு தாய் தகப்பன் இல்லாத மாப்பிள்ளை கொடுக்க மாட்டேன். நான் கரெக்ட் தான். உங்க பொசிஷன்ல பார்த்தா கரெக்ட் தான். எனக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல. இத்தனை நாள் வந்து தோஷத்தெல்லாம் காரணம் சொன்னவங்க இன்னைக்கு அம்மா அப்பா இல்லாத அனாதை பையலன்னு சொல்ல ஆரம்பிச்சிடாங்கல்ல. அது எவ்வளவு கஷ்டமா இருக்குது. அந்த ஒரு தேவையில்ல. இது வந்து என்ன பேசுறது வந்து உங்க யாராவது அனுப்புறதா, நீங்க அனுப்புறது எனக்கு தெரியாது. 1 hour கழிச்சு நீங்க பதில் பண்ணா நாங்க உடனே பாக்குறது எங்களுக்கு இதே வேலையா உட்காந்துருக்கோம். சொல்லுங்க, எங்களுக்கு வேற வேலை இருக்கு சார். அதான் நீங்க வந்து சொல்றது உங்க மனசு கஷ்டப்படுறது ரைட், ஓகே, ஒத்துக்கிறோம். நாங்க வந்து இதுக்கு வந்து இது மேல எங்க மனசு கஷ்டப்படுறத நீங்க பார்க்க மாட்டீங்களா? உங்க மனசு கஷ்டப்படுறத மத்த மனசு கஷ்டப்படும். அது பாத்துங்க சார், இது மாதிரி வந்து பதில் பண்ணாதீங்க. சரி, ஓகே. இப்போ அந்த பர்சன் வந்து பேசினதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதில் யாரை கஷ்டப்படுத்தினான்னு நீங்களே சொல்லுங்கள். அவங்க வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி மெசேஜ் வச்சதுனால தான் நான் இந்த மாதிரி ரிப்ளை கொடுத்தேன். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம அட்லீஸ்ட் நம்ம இந்த மாதிரி ரிப்ளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதுவரை நான் எல்லாத்தையும் சகிச்சுட்டு போகிற ஒரு டைப்பு தான். இன்றைக்கி கூட இந்த ஃபோனில் சண்டை போட்டிருந்துருக்கலாம். ஆனாலும் எதுக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிக்கணும் தான் நினைப்பேன். அப்படி இருக்கப்ப அவங்க நம்ம மனசை கஷ்டப்படுத்திட்டு நம்ம வந்து அவங்க மனசை கஷ்டப்படுத்துன மாதிரி மாற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி இந்த இது வந்து யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு யாரையும் வந்து நான் அவங்க நேமையோ அவங்க ஃபோன் நம்பர்ஸையோ அவங்க பேரையோ ஊரையோ வந்து நான் ரிவீல் பண்ணலை. அது பண்ணாமல் நாட்டுக்கு வந்து ஒரு சிலதெல்லாம் நல்லது சொல்லணுமே சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு 1008 வேலை இருக்குது, கொஞ்சம் நஞ்ச வேலை கிடையாது. ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கேன். அவங்களாம் சும்மா உட்காந்துக்கிட்டு கூட டைம் பாஸ் பண்ணிட்டு எங்களுக்கு 1008 வேலை இருக்குன்னு சும்மா கூட வந்து பீத்தல் கேஸாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கப்ப எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து தவிர்க்கணும். இந்த மாதிரி என்னுடைய கசினோட ஹஸ்பண்டு, எங்கள் ரிலேட்டிவ்ஸில் எங்கள் பெரியம்மாங்க எத்தனை பேர் என் கூட கால் பண்ணி பேசுகிறப்பெல்லாம் எப்படியெல்லாம் ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க பேசின எல்லா ரெக்கார்டிங்ஸும் நான் ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தால் அந்த நெகட்டிவிட்டியை மட்டும்தான் நான் எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய நல்லதெல்லாம் நான் இந்த யூடியூப் வீடியோஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு அந்த வாழ்க்கையில் நல்லது நடந்ததுக்கு 10 மடங்கு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விதத்தில் என்னை வந்து போட்டு பாடப்படுத்திட்டாங்க. அவங்க பேசுகிற வார்த்தைங்கள்லாம் வந்து அப்படியே வந்து அனலை கக்கிக்கிட்டே தான் இருக்குது. மனசு வந்து உடஞ்சி போச்சு, நொறுங்கி போச்சு. இது எல்லாத்தையும் வந்து 4 பேருக்கு போட்டு காமிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.